திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்து மனுக்களை தருகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற நம்பிக்கையோடு மக்கள் வருகிறார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார். நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். கருத்து கணிப்பு எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு சாதகமான ஒரு கருத்து கணிப்பா வந்திருக்குது. அது உண்மையிலேயே தேர்தல் களத்தில் பிரதிபலிக்கும் நம்புறீங்களா? இல்லைங்க, எந்த கருத்து கணிப்பு வராட்டியும் நிச்சயமாக தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகத்தான் நான் கண்கூடாக ராகுல் காந்தி அவர்களோடு சந்திப்பு நடத்தினீங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததா? அந்த கூட்டணி எப்படி உறுதி செய்யப்பட்டு விட்டதா? இல்லை இன்னும் அதில் சலசலப்பு? இல்லை, கூட்டணி உறுதி நான் செய்ய வேண்டியதில்லை. முதல்லயே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு. தொடர்ந்து மோதல் போக்கு நிலவுது. எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நல்ல சுமூகமான